நான் என்னமோ இரட்டை இலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தேன் ஒரு மாஃபியா இருக்கு. அப்ப கூட குற்றச்சாட்டு நீங்க கொடுத்த நாங்கெல்லாம் கொடுத்து சிவந்த கரங்கள் புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கிறதுல நீங்க ஒன்றிலே ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஏதோ ஒரு பொது வெளியிலேயோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. என்ன ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரையும் விட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டிடுறோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்ற போது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பங்கேற்கும். நானே வந்துட்டேன், நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? கரெக்டா? நீங்க எல்லாம் சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கிறீங்க. நீங்க வெளியில வந்தது நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்களை விட வயதில் சிறுவன் தான். நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருந்தா எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யாரு மூலம் வரணுமோ அதை வந்துட வேண்டும் தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று உங்கள் மூலமே இந்த தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.